அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிப்பவன் என்னை சார்ந்தவன் அல்லன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி, ஹதீஸ் எண் 1042. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மற்றவர்களுடைய பொருட்களை அவர்களுக்கு தெரியாமல் எடுத்துக் கொள்வதற்குத்தான் அபகரித்தல் என்று சொல்லப்படும். இத்தகைய செயல்களில் எவன் ஈடுபடுகிறானோ அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் என்னை சார்ந்தவன் அல்லன் என்று தெளிவுபடுத்துகிறார்கள். மார்க்கத்தின் பார்வையில் பிறருடைய பொருளை அவர்களுக்கு தெரியாமல் எடுத்துக் கொள்வதற்கு திருட்டு என்று சொல்லப்படும். இத்தகைய செயல் இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எந்த மார்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் உலகிற்கு வழங்கினானோ அந்த மார்க்கம் தடுத்த ஒரு செயலை செய்பவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவனாக இருக்கவே முடியாது என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. இப்படிப்பட்ட பெரும் பாவங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.